ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவர் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். நம்ம எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் அட்சய திருதியை, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10/5/2024 அன்று வரக்கூடிய வளர்பிறையில் வரக்கூடிய அட்சய திருதியை வெள்ளிக்கிழமை வருது. அது இன்னொரு பெரிய விசேஷம். ஏன்னா மகாலட்சுமிக்கு உரிய கிழமையில் வருது இந்த அட்சய திருதியை. நமக்கு முதல்ல அட்சய திருதியை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரியணும். அட்சயம் அப்படின்னா தேயாது குறையாது வளர்தல் என்று பொருள். அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. எல்லா நன்மைகளையும் குறைவில்லாது தரக்கூடியது, அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய திருதியை இந்த திருதியை. அதனால தான் அதுக்கு அட்சய திருதியை. மணிமேகலை வைத்திருந்தால் இல்லையா அட்சய பாத்திரம், அந்த அட்சய பாத்திரம் கிடைத்த நாள் இந்த நாள். அடுத்தது வளர்பிறையில் அமாவாசை கழித்து வளர்பிறையில் வரக்கூடிய 3வது திதி இந்த திருதியை திதி. அதனால தான் அட்சய திருதியை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே நேரத்தில் இன்னும் ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, குறைவில்லாத செல்வத்தை அள்ளி வழங்கக்கூடிய திருநாளாக இந்த அட்சய திருதியை நாம் கொண்டாடி வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தர்மதேவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பாண்டவர்கள் வனவாசம் போன போது சூரிய தேவனுக்கு வேண்டி வணங்கி தர்மபுத்திரருக்கு அட்சய பாத்திரத்தை கொடுத்துட்டு போனார். அதற்கு பிறகு அல்ல குறையாமல் இந்த அட்சய பாத்திரமானது மணிமேகலினுடைய கையில் சூரிய தேவன் கொடுத்ததாக வரலாறு கூறுது. இவ்வளோ சிறப்பு. சிவபெருமான் அன்னபூரணி தாயாரிடம் பிச்சை பாத்திரம் நிரம்புகிற அளவுக்கு உணவை கொடுத்தால்தான் தன் கையில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மனுடைய தலையை தான் அப்படி கொவி அவர் பிச்சை எடுத்துகிட்டு போனார். மண்டை ஓட்டை அது ஃபுல்லாக என்றைக்கு நிரம்புதோ அது அப்போ தான் உன் கையை விட்டு இந்த பாத்திரம் விழும் அப்படிங்கிறது அவருக்கு வாங்கின சாபம். அப்போ இந்த அன்னபூரணி தாய் காசியில் அவர் போட்ட உடனே ரொம்பி விழுந்தோடனே அவர் கையை விட்டு டக்குன்னு விழுந்துதான். பரசுராமர் அவதரித்த நாள் இந்த நாள். அது இன்னும் ஒரு சிறப்பு. புனித நதி கங்கை பூமியை தொட்ட நாள் இது. குசேலர் கிருஷ்ண பகவானிடம் சந்தித்து அவர் ஏழை குசேலன் ராஜாவாக மாறிய தினம் இது. ஆதிசங்கரர் செல்வத்தை கொட்டி கொடுக்கும் ஸ்லோகமான கனகதாரா சோஸ்திரத்தை இயற்றிய நாள் இது. குபேரன் தனது இழந்த செல்வத்தை எல்லாம் மீட்ட நாள் இது. வியாசர் மகாபாரதத்தை எழுத ஆரம்பித்த நாள் இது. அவர் சொல்ல விநாயகப் பெருமான் எழுத மகாபாரதம் தோன்றியது. இந்த நாளில் தங்கம் மட்டும் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கங்க. அது தப்பு. ஏன்னா இந்த 3 என்கின்ற நம்பர் குரு பகவானுக்கு உரியது. 3வது திதி அப்படிங்கிறதுனாலையும் அதே நேரத்தில் இந்த அட்சய திருதியை ஆரம்பித்தது ஒரு வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உரியது. மகாலட்சுமி என்றால் அவள் செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கிறாள். அதனால் நம்ம தங்கத்தை வாங்கினோம்னா நிறைய சேரும் அப்படிங்கிறதும் ஐதீகமாக இருக்குது. ஆனால் முடிஞ்சவங்க தங்கம் வாங்குங்க, சரிங்களா? முடியாதவர்கள் கவலையே படாதீங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களால் பணம் இருந்ததுன்னா முடிஞ்சால் 1 கிராம் இன்றைக்கி 6000க்கு மேலே போயிடுச்சு, அன்னைக்கு இன்னும் 7000 கூட தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா? இல்லை அட்சய திதி அன்னைக்கு வாங்குவாங்கன்னு இந்த நகைக்கடைக்காரவங்கெல்லாம் ஒரு முடிவெடுத்து ஒரு 50 ரூபா கிராமுக்கு குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சவங்க தங்கம் வாங்குங்க. இல்லையா வெள்ளிக்கிழமைங்கிறதுனால வெள்ளி வாங்கலாம். அதுவும் முடியலையா, மஞ்சள், விரலி மஞ்சள், தேய்ச்சி குளிக்கிறோம்ல அந்த மஞ்சள், வெல்லம், உப்பு, பச்சரிசி, கடுகு, இது எல்லாம் மங்களகரமான பொருள். இதை அன்னைக்கு வாங்கலாம். அதே நேரத்தில் அட்சய திருதியை நீங்கள் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நம்ம நகை வாங்கிறதுக்கு உரிய நாள் அப்படின்னு. இல்லைங்க. குபேரன் தான் இழந்த செல்வத்தை எல்லாம் மீட்ட நாள் என்பதற்கு உரிய நாளாக இருக்கிறதுனாலையும், கங்கையானவள் பூமிக்கு பகீரதனுக்காக இங்கே அவனுடைய வம்சத்திற்காக சிவனின் தலையில் இருந்து இறங்கிய நாளாக இருப்பதனாலையும்,
கிருஷ்ணருடைய அண்ணராக பலராமர் அவதரித்த நாளாக இருக்கிறதுனாலையும் நம்ம செய்யக்கூடிய அத்தனை கர்மா பாவங்களை போக்கக்கூடிய தினமாக இதை நீங்கள் எடுத்து நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை தான தர்மங்களும் பல மடங்கு உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கும். ஒன்று புரிஞ்சுக்கிங்க, நம்ம நினச்சிக்கலாம் பணம் சொத்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது மட்டுமே நம்மளுடைய கடமை அப்படின்னு எல்லோ பெற்றோர்களும் நான் உள்பட நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். இல்லைங்க, நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள், இதில் நம்ம செய்யக்கூடிய பாவமானது நம்மளை மட்டும் பாதித்தா பரவாயில்லை. நாம் செய்யக்கூடிய பாவங்கள் 38% என்னுடைய பேரனுக்கோ பேத்திக்கோ போய் சேரப்போகுது. சரிங்களா? அதில் நான் செய்கின்ற பாவத்தில் 18% என் பிள்ளைங்களுக்கு போய் சேரப்போகுது. நான் செய்த பாவத்தில் 8% என்கிட்ட வரப்போகுது. அது ஒரு பெரிய கர்மாவின் கணக்கு. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், நான் ஒரு பாவம் செஞ்சால் என்னை தாக்கும், என் பிள்ளைய தாக்கும், என் பேரம்பேத்திய வரைக்கும் தாக்கும். அப்போ 3 தலைமுறைகள் தாக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த கர்மாவை கழிப்பதற்கு தான தர்மம், அன்னதானம், நீர்மோரி, விசிறி யாருக்கெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமோ இவற்றையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா மிக சிறப்பான புண்ணியத்தை பல கோடி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும். புண்ணியத்தை சேர்த்துட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைய நல்ல அறிவு வரும், நல்லா படிக்கும், நல்ல ஆயுள் வரும். எப்படியோ யாரோ ஒருத்தர் உதவி பண்ணி அந்த பிள்ளையை மேல் நோக்கி அழைச்சிட்டு வந்துடுவாங்க. மேலே வந்து ஜம்முன்னு ராஜா மாதிரி இருக்கும். புண்ணியம் இல்லைன்னு வச்சுக்கிங்க, நீங்கள் எவ்வளோ சொத்து சுகங்கள் எல்லாம் கொடுத்தாலும் அந்த குழந்தைக்கு வியாதி வரும், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரும். அதனால் இந்த அட்சய திருதிய நாளன்று தான தர்மங்கள் செய்யுங்க. அன்னதானம், நீர்மோர் இல்லையா, லெமனை புழிஞ்சு அதில் வெல்லம் போட்டு கொஞ்சோண்டு ஒரு தேனை விட்டு ஏலக்காய் பொடியை போட்டு நீங்கள் கொடுங்க. இதை விட இந்த பானக்கங்கிற இதை விட ஒரு சிறப்பான இந்த அக்னி நட்சத்திர வேளையில் இந்த சிறப்பான தானத்தை விட ஒரு பெரிய தானம் இருக்காது. விசிறி கொடுங்க. ஏன்னா இப்போ தான் நம்ம ராம நவமி கொண்டாடி இருப்போம். ராமர் அவர் நாட்டில் வெயிலால் எல்லோரும் அவதிப்படுகிறார்கள் என்று தசரத சக்கரவர்த்தி எல்லாருக்கும் விசிறி கொடுத்தாராம். என் பிள்ளை பிறந்தப்ப எல்லாரும் அவஸ்தைப்படக்கூடாது, ஐயோ இப்படி வேக்குதே அப்படின்னு என்னுடைய நாட்டில் சொல்லிடக்கூடாது என்பதற்காக கொடுத்தாராம். அதனால் விசிறியை கொடுங்க. சரியா? எது முடியுதோ உங்களுக்கு அதை முடிங்க. எதுவுமே முடியலையா கவலையே வேண்டாம். காகத்திற்கு தண்ணி வைங்க, தெருவில் இருக்க நாய்க்கு கொஞ்சம் பிஸ்கட் போடலாம், காக்காவுக்கு ஒரு பிடி சாதம் கொடுத்தீங்கன்னா போதும், இல்லை ஒரு பிடி அரிசி வச்சிங்கன்னா போதும். அரிசியை ஊற வச்சு இந்த வெயில் காலத்தில் கொடுங்க, சூப்பராக சாப்பிடும். சரியா? உங்களால் என்ன முடியுதோ, ரோட்டில் மாடு போகுதா, இப்போல்லாம் மாடெல்லாம் பிஸ்கட்டே சாப்பிடுது, கீரை ஒரு கட்டு 20 ரூபா தான், வாங்கி கொடுங்க. எந்த தானம் உங்களால் பண்ண முடியுதோ தானத்தின் மூலியமாகத்தான் உங்களால் தர்மத்தை வாங்க முடியும், கர்மாவை கழிக்க முடியும். அதை புரிஞ்சுக்கிங்க. சரி, எப்படி இந்த அட்சய திதி என்று வழிபாடு செய்யணும்? காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளார 4:30 5:50க்குள்ளார நீங்கள் பூஜை வெளியில் கோலமெல்லாம் போட்டுட்டு வெளியில் ஒரு விளக்கேற்றி வைத்துட்டு பூஜை ரூமில் வந்து விளக்கேற்றி வைத்து ஒரு தாம்பாளத்தில் ஒரு வாழை இலையை பரப்பி அதில் பச்சரிசியை பரப்பி அது மேலே ஒரு சொம்புக்குள்ளே தண்ணீர் விட்டு அதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி, ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு காயின்ஸ் போட்டு அந்த தண்ணீரை நிரப்பி அது மேலே மாங்கொத்தை வச்சு அது மேலே ஒரு தேங்காவை நல்லா அலசிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து அதுக்கு கொஞ்சம் புஷ்பத்தை வைத்து அதில் நீங்கள் மகாலட்சுமியை ஆவாகனம் பண்ணி இந்த கலசம் இந்த தாம்பாள தட்டை ஒரு பலகை இருந்தால் பலகை மேலே வைங்க, இல்லை தாம்பாளத்தோடு அப்படியே தரையில் வச்சு அங்கே கோலம் விட்டு அது மேலே வச்சு நீங்கள் 2 குத்து விளக்கு ஏற்றி வைத்து நெய் தீபம் ஏற்றி உங்களால் என்ன ஸ்வீட்டு செய்ய முடியுமோ இனிப்பு பதார்த்தம் செய்து வைத்து வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் இவற்றையெல்லாம் வைத்து நிவேதனம் செய்து உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுதோ உங்கள் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு இவற்றையெல்லாம் நீங்கள் மனசுக்குள் வழிபாடு செய்து விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து வணங்க வேண்டும். சரிங்களா? இப்படி வழிபாடு செய்துட்டு அன்று மாலையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு மறுநாள் அந்த கலச நீரை உங்கள் வீடெல்லாம் தெளிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு செடிக்கு விட்டு நீங்கள் வணங்கி வழிபாடு செய்யலாம். துளசி இருந்தால் துளசி செடியில் இந்த நீரை விட்டுடுங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து புழிஞ்சு குடிக்கலாம். அதில் போடக்கூடிய காயின்ஸை எடுத்து நீங்கள் பீரோவில் பணமெல்லாம் நகையெல்லாம் சேர்த்து வைத்திருக்க இடத்துல வச்சுருங்க. பணம் பெட்டின்னு ஒன்று வச்சுருப்பீங்கள்ல, அதில் வச்சுருங்க. சரியா? இவ்வாறாக வழிபாடு செய்யணும். இவ்வளோ சிறப்பெல்லாம் இருக்கக்கூடிய நாள் இது. புத்தருக்கே ஞானம் பிறந்த நாள் இந்த நாள்.
அப்போ நமக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பதற்கு, நல்ல புத்தியை கொடுப்பதற்கு, வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல புத்தி கூர்மையை கொடுத்து, நல்ல அறிவை கொடுத்து, நல்ல அமைதியை கொடுத்து, ஆனந்தத்தை கொடுத்து, நீ எனக்கு அருள்பாலிப்பா என்று நீங்கள் வழிபாடு செய்யணும். முடிஞ்சவங்க கண்டிப்பாக அன்னைக்கு இறந்த உங்கள் மூதாதையருக்கு திதி கொடுக்கலாம். அது இன்னும் ஒரு விசேஷம். நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் கொடுக்குற திதி பல கோடி திருப்பம் கொடுத்தா என்ன பலன் கிட்டுமோ அந்த பலன் கிட்டும். அவ்வளோ ஒரு சிறப்பு. அதனால் அதை செய்யுங்க, செஞ்சு வழிபாடு செய்யுங்க. அட்சய திதி அன்னைக்கு எனக்கு பணம் வாங்க முடியல, நகை வாங்க முடியலை, அப்படியெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த திருப்பம் அட்சய திருதியானது வெள்ளிக்கிழமை வருது. அது இன்னும் ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, மகாலட்சுமிக்கு உரிய கிழமையில் வருது அட்சய திருதியை. சரி, அட்சய திருதியை அப்போ நாங்கள் எப்போ போய் நகை வாங்கணும், அந்த ஒரு பெரிய கவலை இருக்கும்ல உங்கள் எல்லாருக்கும். எப்போ நகை வாங்கிறதுக்கு இந்த அம்மா டைம் சொல்லலையே, வெள்ளிக்கிழமை வருது, எப்போ நகை வாங்கணும் அப்படின்னு. நீங்கள் 10:30 மணிக்கே ராவு காலம் ஆரம்பிச்சிருது. நீங்கள் வீட்டை விட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த திருப்பம் பார்த்தீங்கன்னா நகைக்கடையெல்லாம் காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் திறந்துருக்க போகுது. முடிஞ்சவங்க வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு 6 to 7 வெள்ளி ஓரையில், சுக்கர ஓரையில் போய் நகை வாங்கலாம். அது ஒரு சிறப்பு. அடுத்தது ராவுகாலம் 12 மணி வரைக்கும் இருக்கிறதுனால 1 to 2 மறுபடியும் சுக்கரன் ஓரை வருது, அப்போ போய் நகை வாங்கலாம். அது ரொம்ப சிறப்பு. அதை விட்டிங்கன்னா அன்று மாலை 5 to 6 குரு ஓரை வருது, அது ஒரு பெரிய சிறப்பு. அதில் நீங்கள் நகை வாங்கலாம். இல்லை நாங்கள் எல்லோரும் ஆஃபீஸ் போகிறோங்க, எங்களால் முடியாது, நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இரவு 8 to 9 மறுபடியும் சுக்கர ஓரை வரும். சுக்கர ஓரையில் வெள்ளிக்கிழமை நீங்கள் நகை வாங்குவதற்கு உரிய நேரம். நீங்கள் அந்த நேரத்தை தேர்வு செய்து கொண்டு வாங்குவது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. சரியா? இதில் இன்னும் ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமையில் 3 to 4 சந்திர ஓரையில் கௌரி பஞ்சாங்கம் பிரகாரம் லாபம் தரக்கூடிய வேளையில் நீங்கள் போய் செய்யக்கூடிய எந்த இதுவாக இருந்தாலும், அதாவது நகை வாங்கினாலும் அன்னதானம் செய்தாலும் எதுவாக இருந்தாலும் மிக சிறப்பான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு வேலையாக அது இருக்கும் என்பது. அதே மாதிரி 4:30லேருந்து 6க்குள்ளே தனம் சேரக்கூடிய வேலை, அப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய வேலை. அப்போ இந்த நேரத்தையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இறைவனையும் வழிபாடு செய்துவிட்டு தானத்தையும் செய்து பிள்ளைகளுக்கு பொருளையும் சேர்க்கணும், புண்ணியத்தையும் சேர்க்கணும். சரியா? அப்படி இருக்கக்கூடிய நாள் தான் இந்த அட்சய திருதியை நாள். அப்போ யாராவது ஒருத்தருக்கு வயிறார கொடுத்து வாய் வாழ்த்தாட்டினாலும் வயிறு வாழ்த்தா அப்பாடா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதனால் பசியில் வாடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உயிரினத்திற்கு உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. யாவருக்கும் ஒரு பச்சிலையாம், அதாவது இறைவனுக்கு ஒரு பச்சிலையை கொடுக்கலாமா இல்லையா? எதுவுமே கொடுக்க முடியலையா? நீங்கள் என்ன சாப்பிட்டுட்டு இருந்தீங்களோ அதில் ஒரு புடி எடுத்து கொடுக்கலாம். காகத்திற்கோ இல்லை நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய நாய்களுக்கோ, இல்லை நீங்கள் எறும்புகள் சாப்பிட்டாலும் அது புண்ணியம். அதே மாதிரி உங்களால் எதுவுமே கொடுக்க முடியலை அப்படின்னாலும் கூட ஒரு இன்சொல் சொல்லி நீ நல்லா இருன்னு வாழ்த்தி, யாருக்கிட்டையும் யாருடைய மனசையும் புண்படுத்தாத வார்த்தைகளே அன்னைக்கு நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அது ஒரு பெரிய புண்ணியம். சரியா? இவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த அட்சய திருதியை அன்று சிறப்பாக ஆனந்தமாக அதை புரிந்து பயன்படுத்தி கொண்டு நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.